ஓகே தேங்க்யூ. ஓகே சரியா? அப்ப இப்ப நாங்க பார்க்க போறது ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். இந்த ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இதுல ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது ஹெச்ஐ, இந்த ஹெச்ஐன்ற கொலம் இருக்காது பாருங்களேன். இங்க ஹெச்ஐன்ற கொலம் இருக்கா? அதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால்னு 2 கொலம் வந்திருக்கு. விளங்குதா? சோ இந்த ரோ பாத்தீங்களா இருந்துச்சு, இந்த வரிகள் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஓகே, இந்த பகுதி பாத்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால்னு வந்திருக்கு. ரைஸ் அண்ட் ஃபால் ஓகே. எச் என்ற காலம் இதுல இருக்காது. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல எச் என்ற காலம் இருக்காது. அவ்வளவுதான் விஷயம். இதுல நீங்க செய்ய போறது சிம்பிளான விஷயம், மிக சிம்பிளான விஷயம். ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே, சோ செய்வோம். சரி, இப்ப பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பெஞ்ச் மார்க்ல ஐஎஸ் இருக்குமா, எஃப்எஸ் இருக்குமா, ரைஸ் இருக்குமா, ஃபால் இருக்குமா? இந்த 4ல எது இருக்கும்? பெஞ்ச் மார்க்ல உங்களுக்கு தெரியும் பிஎஸ் கட்டாயம் இருக்கும். ஏன்? பெஞ்ச் மார்க்ன்றது ஏற்கனவே குத்தேரம் தெரிந்த நிலையான புள்ளி. ஏற்கனவே குத்தேரம் தெரிந்த நிலையான புள்ளி தான் பெஞ்ச் மார்க். ஸோ பெஞ்ச் மார்க்ல என்ன இருக்கும்? பிஎஸ் கட்டாயம் இருக்கும். ஏன் பிஎஸ் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஏற்கனவே குத்தேரம் தெரிந்த ஒரு நிலையான புள்ளி தான். சாரி, ஏற்கனவே குத்தேரம் தெரிந்த புள்ளியை நோக்கி எடுக்கப்படும் வாசிப்பு தான் பிஎஸ். ஏற்கனவே குத்துயரம் தெரிந்த ஒரு புள்ளியை நோக்கி எடுக்கப்படும் வாசிப்பு தான் பிஎஸ். ஏற்கனவே குத்துயரம் தெரிந்த புள்ளி தான் என்னது? பெஞ்ச் மார்க். சோ பெஞ்ச் மார்க்கை நோக்கி பிஎஸ் மாத்திரமே எடுக்கப்படும். அப்ப ஐஎஸ் இருக்குமா, எஃப்எஸ் இருக்குமா? ஐஎஸ் இருக்குமா, எஃப்எஸ் இருக்குமா கேக்குறேன். ஐஎஸ் இல்லாட்டி எஃப்எஸ் இருக்குமான்னு கேக்குறேன். இருக்குமா? இருக்குமா? சாரி, நான் மைக்க மியூட் பண்ணி வச்சுட்டு காய்ச்சிட்டு இருக்கேன். சாரி சாரி. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல பாத்தீங்களா இருந்தாலும், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்ல இருந்தாலும், பெஞ்ச் மார்க்ல பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ எஃப்எஸ்ஓ இருக்காது. உங்களுக்கு தெரியும் எஃப்எஸ்ன்றது என்னது? குத்தீரம் தெரியாத ஒரு புள்ளியை நோக்கி எடுக்கப்படும் வாசிப்பு தான் எஃப்எஸ். குத்தீரம் தெரியாத ஒரு புள்ளியை நோக்கி எடுக்கப்படும் வாசிப்பு தான் எஃப்எஸ். ஸோ பெஞ்ச் மார்க்ல எஃப்எஸ் இருக்குமா? இருக்காது. ஐஎஸ் இருக்குமா? இருக்காது. இப்போ எஃப்எஸும் ஐஎஸும் இல்லாட்டி என்ன இருக்காது? ரைஸும் இருக்காது, ஃபாலும் இருக்காது. புரிஞ்சா? திருப்பி ஞாபகம் வச்சுக்கோ, ரைஸும் இருக்காது, ஃபாலும் இருக்காது. சம மட்டத்துல இருக்கும். ரைஸ் இருக்காது, ஃபாலும் இருக்காது. ஓகேயா? சரி, இப்பதான் உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, திருப்பியும் சொல்றேன், சிம்பிளான விஷயம். ஓகேயா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா, இங்க எலவேஷன் காணணும். நீங்க இந்த எலவேஷன் காண்றதுக்கு என்ன தேவைன்னா, ரைஸ் இல்லாட்டி ஃபால் கட்டாயம் தேவை. ரைஸ் இல்லாட்டி ஃபால் தேவை. சரி பாப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல என்ன விஷயம்னா, ஓகே, இந்த பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிக்கணும். அதாவது எஃப்எஸ் இல்ல தானே இந்த இடத்துல? ரெண்டாவது இந்த இதுல எஃப்எஸ் இல்ல தானே? இப்ப ஐஎஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐஎஸ் கொடுக்கும்போது பிஎஸும் எஃப்எஸும் இருக்காது. பிஎஸ் சுத்தமாவே தர மாட்டாங்க, ஐஎஸ் கட்டாயமா இருக்காது. ஏன்? பிஎஸ் மாறாது தானே, இதே பிஎஸ் தான் இருக்கும். ஓகே, சோ எஃப்எஸ் இருக்கவே இருக்காது. இங்கேயும் கரண்ட் போயிட்டு எல்லாரும். ஓகே சரி, ப்ராப்ளம் இல்லை. ஓகே கேட்டுக்கோங்க. ஓகே சரி, இங்கேயும் கரண்ட் போயிட்டு இப்பதான் போச்சு. ஓகே சரி, ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. இங்க பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஐஎஸ் இருக்கு தானே? திருப்பியும் சொல்றேன், ஐஎஸ் கொடுக்கும்போது இந்த பிஎஸ் பக்கமும் எஃப்எஸ் பக்கமும் கொடுக்க மாட்டாங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேயா? சரி, இப்போ நீங்க என்ன செய்யணும்னா,
பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிங்க. பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிங்க. எவ்வளவு வருது? பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிங்க. எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? சைபர் தசம் 198 வருதா? எஸ். சோ இப்ப அது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிக்கும் போது வார விட மைனஸ்ல வந்துச்சா பிளஸ்ல வந்துச்சா? பிஎஸ்ல இருந்து தான் ஐஎஸ் கழிக்கணும். ஓகே, ஆர்டர் மாறக்கூடாது. பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிக்கணும். வார விட எதுல வந்துச்சு? மைனஸ்ல வந்துச்சா பிளஸ்ல வந்துச்சா? மைனஸ்ல வந்துச்சு. மைனஸ்ல வந்தா ஃபாலுக்கு போடு, அவ்வளவுதான் விஷயம். மைனஸ்ல வந்தா ஃபாலுக்கு போடுங்க. அந்த விடைய மைனஸ்ல வந்தா ஃபாலுக்கு போடுங்க. இப்ப என்னது வந்துச்சு? 0.198 வந்திருக்கு. அப்ப ஃபால்ல போடுங்க, அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். இப்ப என்ன செய்யணும்? மேல உள்ள ஆர்எல்ல இருந்து என்னது செய்யணும்? ஃபால் வந்தா கழிக்கணும். கழிச்சு இந்த இடத்துல போடுங்க. இல்ல ரைஸ் வந்துருந்துச்சுன்னா கூட்டி இந்த இடத்துல போடுங்க, அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சா? ஓகேயா? சரி, திருப்பியும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, திருப்பியும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது என்னது? பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிங்க. ஓகேயா? சரி, இப்ப நான் எஃப்எஸ் கொடுத்திருந்தான்னு வைங்களேன், இந்த இடத்துல ஐஎஸ் இருக்காது. இப்ப நான் கேட்கிறேன், எஃப்எஸ் கொடுத்திருக்காங்கன்னு வைங்க இந்த இடத்துல, அப்ப ஐஎஸ் இருக்காது. அப்ப என்ன செய்வீங்க? எஃப்எஸ் கொடுத்திருந்தா எதை கழிப்பீங்க? பிஎஸ்ல இருந்து எதை கழிப்பீங்க? எஃப்எஸ் கழிப்பீங்களா? எதை கழிப்பீங்க நீங்க? எஃப் தான் கழிப்பீங்க. ஓகே, எஃப்எஸ் தான் கழிப்பீங்க. ஓகே, சரி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஐஎஸ் கொடுத்துருக்கு, எஃப்எஸ் இல்ல, ஐஎஸ் கொடுத்துருக்கனால ஐஎஸ் கழிக்கிறோம் நம்ம. ஐஎஸ் கழிக்கிற போது பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிக்கணும். ஐஎஸ் கழிக்கும் போது வார விட மைனஸ்ல வந்தா ஃபால்ல போடுங்க, பிளஸ்ல வந்துச்சுன்னா ரைஸ்ல போடுங்க. இதுல ஒரு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு, நிறைய டீச்சர்ஸ் மார்களுக்கு டவுட் இருக்கு. இதுல பிளஸ் போடணுமா போடக்கூடாதான்னு ஒரு டவுட் ஒன்று. இந்த இடத்துல பிளஸ் போடணுமா போடக்கூடாது? போட தேவையில்லை. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைஸ்னா பிளஸ் எனவும் ஃபால்னா மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வார விட மைனஸ்ல வந்துச்சுன்னா மைனஸ் 0.188 போட தேவையில்லை. ஃபால்ல 0.18 போடுங்க. புரிஞ்சா? ஓகே, சரி. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் சொல்லி கொடுத்தேன், மேல உள்ள ஆர்எல்ல இருந்து ஃபால் வந்தா ஃபாலை கழிச்சு இந்த இடத்துல போடணும். எவ்வளவு வருது? எவ்வளவு வந்துச்சு? ஓகே, 99.802 வந்துச்சு தானே? ஓகே, அப்ப 99.802 போடுங்க. சிம்பிள். 99.802 அப்படின்னு போடுங்க. மீட்டர்னு போடணும் அவசியம் இல்லை, இடம் இருந்துச்சுன்னா போடுங்க மீட்டர்னு. இல்லாட்டி நீங்க இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல இந்த இடத்துல இப்ப மீட்டர்னு போட்டிருந்தாங்களா இருந்தா மீட்டர்னு போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தா இந்த இடத்துல மீட்டர் போட தேவையில்ல. இல்லாட்டி மீட்டர் கட்டாயம் போடணும். இந்த இடத்துல மீட்டர் போடணும். ஓகே, இதுலயும் மேல இப்படி மீட்டர் போட்டிருந்தாங்களா இருந்தா ஓகே, போட தேவையில்ல கீழே. அப்படி இல்லாட்டி போடுங்க, போடுறது நல்லது தானே. இப்ப டைம் இந்த இடம் இருந்துச்சுன்னா கட்டாயம் போடுங்க, போட்டே செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அதுல மார்க்ஸ் எல்லாம் குறைக்க மாட்டாங்க. ஓகேயா? சரி, அப்ப ஞாபகம் வச்சு அந்த ஆன்சர் இப்படி மைனஸ்ல வரும். 100ல இருந்து 0.198 கழிச்சா மைனஸ்ல வருது. ஆர்எல்ல இருந்து ஃபால கழிக்கணும், அவ்வளவுதான். குழம்பிடாதீங்க. பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் இருக்கு, எஃப்எஸ் இருக்கான்னு பாருங்க. எஃப்எஸ் இல்லாட்டி ஐஎஸ் கொடுத்துருப்பாங்க, ஐஎஸ் கழிங்க. வார விட மைனஸ்ல இருந்துச்சுன்னா ஃபால்ல போடுங்க. ஓகே,
ஃபால்ல போட்டுட்டு மேல கொடுத்துருக்க ஆர்எல் அல்லது எலவேஷன்ல இருந்து ஃபால கழிங்க. ஃபால்னா கழிக்கணும். அதே ரைஸ் தந்திருந்தா கூட்டி இந்த இடத்துக்கு போடணும். ஓகேயா? சரி. பட் 99.802 வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப அது கேள்வி. இப்ப எதுல இருந்து எதை கழிக்க போறீங்க? அதுதான் எந்த கேள்வி. எதுல இருந்து எதை கழிக்க போறீங்க? எதுல இருந்து எதை கழிக்க போறீங்க தான் கேள்வி. என்ன சரி, பாப்போம் யார் யாரும் சொல்றாங்க. சரி, இப்ப இந்த ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்களா இருந்தா, ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிக்கணும். திருப்பியும் சொல்றேன். ஓகே, ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல பிஎஸ்ல இருந்து ஓகேயா எஃப்எஸ் இருந்தா எஃப்எஸ் கழிக்கணும். இல்ல எஃப்எஸ் இல்லாத பட்சத்துல நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஐஎஸ் கொடுத்துருப்பாங்க, ஐஎஸ் கழிக்கணும். அடுத்து சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ, திருப்பியும் குழம்பிடாது. நல்லா கவனிச்சுக்கோ, திருப்பியும் குழம்பிடாது. என்ன செய்யணும்னா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஒரு வரியில இருந்து அடுத்த வரிக்கு கட்டாயம் நம்ம போகணும். கட்டாயம் அடுத்த வரியில உள்ளதை கழிக்கணும். அதாவது நீ என்ன செய்ய போறீங்கன்னா ஐஎஸ்ல இருந்து இந்த ஐஎஸ் கழிக்க போற. என்னது? இந்த ஐஎஸ்ல இருந்து இதை கழிக்க போற, அவ்வளவுதான். பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிச்சிட்ட. சோ இப்ப இந்த இடத்துல பிஎஸ் இல்ல தானே, இப்ப நீ என்ன செய்யணும்? ஐஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழி. இந்த இடத்துல பிஎஸ் இல்ல கொடுக்கல தானே உங்களுக்கு, அப்ப ஐஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிங்க. வார விட என்ன விட வந்துச்சு? வார விட பாருங்க, என்ன விட வந்துச்சு? என்ன விட வந்துச்சு? 0.790 தானே, மைனஸ் தானே வந்துச்சு. 0.790 வந்துச்சு. இப்ப நீ என்ன செய்யணும்? பழைய மாதிரி மேல கொடுத்துருக்க ஆர்எல்ல இருந்து ஃபால் வந்திருக்கு, ஃபாலை கழிச்சு இந்த இடத்துல போ. 99.012 மீட்டர். 99.012 மீட்டர். ஓகேயா? அதே மாதிரி செய். இப்ப அடுத்ததுல பாரு, பிஎஸ் இருக்கா? இல்ல, பிஎஸ் இல்ல. இப்ப என்ன செய்யுது? இந்த ஐஎஸ்ல இருந்து இந்த ஐஎஸ் கழி, இதுல இருந்து இதை கழி, இதுல இருந்து 2.111 இருந்து 2.001 கழி. என்ன வரும் விட? ரைஸ்ல பிளஸ்ல வரும். பிளஸ்ல வந்துச்சுன்னா எங்க போடணும்? ரைஸ்ல போடணும். 0.110. இப்ப என்ன செய்யணும்? இதுல இருந்து இதை கூட்டணும். கூட்டி இந்த இடத்துல போடணும். எவ்வளவு வரும்? 99.122. ஓகே, இப்ப இந்த இது யாருக்கும் புரியலையா? யாருக்கு புரியல? சொல்லுங்க, யாருக்கு புரியல? புரியாதவங்க கேட்கலாம், பிரச்சனை இல்லை, நான் சொல்லித்தரேன். யாருக்கு புரியல? ஓகே, சரி சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, முதலாவதுமா பிஎஸ் கொடுத்துருக்காங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்க கவனம் சிதறனாலும் இது ஞாபகம் இருக்காது. முதல் பிஎஸ் இருக்கு தானேமா, பிஎஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப பிஎஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பெஞ்ச் மார்க்ல பிஎஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஐஎஸ் தரமாட்டாங்க, எஃப்எஸ் தரமாட்டாங்க, ரைஸும் இருக்காது, ஃபாலும் இருக்காது. ஐஎஸ் இல்லாட்டி, ஐஎஸும் எஃப்எஸும் இல்லாட்டி ரைஸும் இருக்காது, ஃபாலும் இருக்காது. சோ உங்களுக்கு தெரியும் என்னன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருந்தா ஐஎஸ் கொடுத்துருக்காங்க தானே, சில டைம் எஃப்எஸ் கொடுத்துருப்பாங்க. உதாரணமா இந்த 1.321 எஃப்எஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீ பிஎஸ்ல இருந்து எஃப்எஸ் தான் கழிக்கணும். ஏன் ஐஎஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. எஃப்எஸ் கொடுத்திருந்தா ஐஎஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஐஎஸ் கொடுத்திருந்தா எஃப்எஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. விளங்குதா? இப்ப ஐஎஸ் தானே கொடுத்துருக்கான், அப்ப நீ என்ன செய்யணும்? பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழி. ஐஎஸ் கழிச்சா என்ன நடக்கும்? ஒரு விட வரும். அந்த விட வார விட பிளஸ்லயா மைனஸ்ல வருதான்னு பாரு. ஒரு சின்ன தானத்துல இருந்து பெரிய தானத்தை கழிச்சா என்ன நடக்கும்? மைனஸ்ல தானே விட வரும். இப்ப மைனஸ்ல விட வந்தா ஃபால்ல போடு, அந்த தானத்தை வந்த தானத்தை ஃபால்ல போடு.
இப்போ ஃபால்ல போட்டிருந்தா என்ன அர்த்தம்? மைனஸ்ன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்? இதுல இருந்து இதை கழிக்கணும். இந்த பெருமானத்தை கழிச்சு இந்த இடத்துல போடும். மேல இருக்க எலிவேஷன்ல இருந்து ஃபாலை கழிச்சு இந்த இடத்துல போடும். இப்ப திருப்பி அடுத்ததுக்கு வரும். அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிஎஸ் இல்ல தானே. ரெண்டாவது வரியில பிஎஸ் கொடுக்கல, பிஎஸ் இருக்காது, ஐஎஸ் மட்டும் தானே இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த ஐஎஸ்ல இருந்து இதை கழிங்க, இந்த ஐஎஸ்ல இருந்து இதை கழிங்க. இப்போ ஒருவேளை எஃப்எஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், எஃப்எஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. எஃப்எஸ் கொடுத்துருந்தாங்களா இருந்துச்சுன்னா, இந்த வரியில எஃப்எஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், ஐஎஸ் கொடுக்காம எஃப்எஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வரியில பிஎஸ் வந்திருக்கும், இதே வரியில பிஎஸ் வந்திருக்கும் கட்டாயம். இந்த வரியில பிஎஸ் கட்டாயம் வந்திருக்கும். அப்படி பிஎஸ் வந்திருந்துச்சுன்னா நீங்க எதை கழிச்சிருப்பீங்க? பிஎஸ்ல இருந்து தான் எஃப்எஸ் கழிச்சிருப்பீங்க, பிஎஸ்ல இருந்து தான் எஃப்எஸ் கழிப்பீங்க. ஓகேயா? சரி, நீங்க அதை விடுங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு வாங்க, நான் அந்த கணக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்ல பார்த்த மாதிரியே தான். என்ன ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதுல பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிங்க, எஃப்எஸ் கொடுத்திருந்தா எஃப்எஸ் கழிங்க. இங்க எஃப்எஸ் கொடுக்கலையே, ஐஎஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎஸ் கழிங்க. கழிக்கிற விட பிளஸ்ல வருதா மைனஸ்ல வருதான்னு பாருங்க. பிளஸ்ல வந்தா ரைஸ்ல போடுங்க, மைனஸ்ல இருந்தா ஃபால்ல போடுங்க. இப்ப என்ன செய்யணும்? மேலுள்ள ஆர்எல் எலிவேஷனோட ஃபாலை கழிச்சு இங்க போடுங்க. ஏன் ஃபால்ன்றது மைனஸ் தானே, கழிக்க வேண்டிய பெருமானம். ஸோ ஃபாலை கழிச்சு இங்க போடுங்க, இந்த இடத்துல போடுங்க, எலிவேஷன்ல போடுங்க. இப்ப அடுத்ததுக்கு வாங்க. அடுத்ததுல பிஎஸ் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இங்கேயும் பிஎஸ் இல்லை, இங்கேயும் பிஎஸ் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஐஎஸ்ல இருந்தே ஐஎஸ் கழிங்க, ஐஎஸ்ல இருந்தே ஐஎஸ் கழிங்க. கழிச்சா ஒரு பெருமானம் வரும். அந்த பெருமானம் எதுல வருது? மைனஸ்ல வருது. அப்ப ஃபால்ல போடுங்க. ஃபால்ல போட்டா என்ன செய்யணும்? மேல உள்ள எலிவேஷனோட கழிச்சு இந்த இடத்துல போடணும், கழிச்சு இந்த இடத்துல போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்களா இருந்தா என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? திருப்பியும் இங்க பிஎஸ் இருக்கா? இந்த இடத்துல பிஎஸ் இருக்கா? இல்ல. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இதுல இருந்து ஐஎஸ் திருப்பி இதுல இந்த ஐஎஸ்ல இருந்து இந்த ஐஎஸ் கழிக்கணும். ஓகே, கழிச்சு வார விட எங்க போடணும்? கழிச்சு வார விட பிளஸ்ல வந்தா ரைஸ்ல போடுங்க. ரைஸ்ல போட்டா என்ன செய்யணும்? மேலுள்ள பெருமானத்தோட இதை கூட்டி இங்க போடணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இந்த 4வது எவ்வளவு வந்துச்சு இதுல கழிச்சா? சரி, கூட்டுனா எவ்வளவு வந்துச்சு? சரிதானே நான் போட்டது? ஏய், நல்லா கவனிங்கம்மா. சைவதசம் 1 செய்வதுன்றது ரைஸ் கூட்டணும், இது ஃபால்னாலதான் நான் கழிச்சு போட்டேன். இங்க இதுல இருந்து இதை என்ன செய்யணும்? கூட்டணும். ரைஸ்ல தானே இருக்கு, புரியுதா? கூட்டணும் தானேம்மா. யோசி பாருங்க, ரைஸ்ல தானே, வார விட பிளஸ்ல தானே வந்துச்சு. அப்ப ரைஸ்ல போடுங்க. ரைஸ்ல போட்டா இங்க இருந்து இதை கூட்டணும், கூட்டிதான் இங்க போடணும். ஓகே, சரி. இப்பதான் என்ன செய்ய போறீங்க? இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப இந்த இடத்துல என்ன செய்ய போறீங்க? அதுதான் கேம். இப்ப என்ன செய்ய போறீங்க? ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். நான் என்ன சொன்னேன்? ஒரு வரியில இருந்து இன்னொரு வரைக்கும் கட்டாயம் வரணும்னு சொல்றேன். ஒரு வரியில இருந்து இன்னொரு வரைக்கும் கட்டாயம் வரணும்னு சொன்னேன் தானே. இப்ப என்ன செய்வீங்க? மேல வரியில பிஎஸ் இல்ல. இப்ப என்ன செய்ய போறீங்க? ஐஎஸ் இருக்கு. ஐஎஸ்ல இருந்து எஃப்எஸ் கழிங்க, ஐஎஸ்ல இருந்து எஃப்எஸ் கழிங்க. அவ்வளவுதான். மேல உள்ள வரியில இருந்து கீழே வரைக்கும் கட்டாயம் வந்தாகணும். சோ ஐஎஸ்ல இருந்து எஃப்எஸ் கழிங்க. பிஎஸ் கழிக்க இயலாது. ஏன்? பிஎஸ் நாங்க கழிக்க மாட்டோம் இன்னைக்கு. எஃப்எஸ் கழிங்க. எஃப்எஸ் கழிச்சா என்ன விட வரப்போகுது? விட என்ன வருது? 0.446 நினைக்கிறேன். 0.446. ஏன் கழிக்க வார விட பிளஸ்ல வருது? ஏன்? பெரிய தானத்துல இருந்து சின்ன தானத்தை கழிக்கும் போது வார விட பிளஸ்ல வரும். இப்ப என்ன செய்வீங்க? இந்த பெருமானத்துல இருந்து இதை என்ன செய்வீங்க? கூட்டுவீங்க. ரைஸ்ல போட்டனால கூட்டி போடுங்க. விட என்ன விட? 99.568. இப்ப சொல்லுங்க, இந்த 5வது புள்ளிக்கு ரிமார்க்ல ஒரு பேர் எழுதுங்க. என்ன பேர்? வெரி குட். என்ன எழுதுவோம்? டிபின்னு போடுவோம். TP1 அல்லது CP1 போடுவோம். சேஞ்சிங் பாயிண்ட் அல்லது டர்னிங் பாயிண்ட்.
சொல்லி கொடுத்துருங்க என்ன டேர்னிங் பாயிண்ட்னா என்ன, சேஞ்சிங் பாயிண்ட்னா ரெண்டு ஒன்று தான். டேர்னிங் பாயிண்ட்னாலும் சேஞ்சிங் பாயிண்ட்னாலும் ஒன்று தான். அதாவது ஒரு புள்ளியை நோக்கி பிஎஸ் வாசிப்பும் எஃப்எஸ் வாசிப்பும் பெற்றிருந்தால் அப்புள்ளிக்கான பேர் பார்த்தீங்கன்னா டிபி, டேர்னிங் பாயிண்ட், சிபி சேஞ்சிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? ஓகே, சரியா? சரி, ஓகே. அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, ஓகே, அடுத்தது பாத்தீங்களா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? வழக்கமா செய்யற மாதிரி செய்யறதுதான். வழக்கம் என்ன செய்வீங்க? பிஎஸ் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. இப்ப பிஎஸ்ல இருந்து ஐஎஸ் கழிச்சு வார விட பிளஸ்ஸா மைனஸான்னு பாருங்க. பிளஸ்ஸா இருந்தா ரைஸ்ல போடுங்க, மைனஸா இருந்தா ஃபால்ல போடுங்க. மேல இருந்து ரைஸ்னா கூட்டி இங்க போடுங்க, ஃபால்னா இங்க கழிச்சு இங்க போடுங்க. இப்ப என்ன செய்வீங்க? இங்க இருந்து ஐஎஸ் கழிப்பீங்க. ஏன் பிஎஸ் இல்ல இந்த இடத்துல, அப்ப ஐஎஸ் கழிங்க. கழிச்சு வார விடையா அப்படியே வழக்கம் போல செய்யற மாதிரி செய்யுங்க. இங்க இருந்து என்ன செய்வீங்க? ஐஎஸ் கழிப்பீங்க. ஏன் பிஎஸ் இல்ல, ஓகேயா? சோ அப்ப ஐஎஸ் கழிங்க. ஐஎஸ் கழிச்சுட்டு திருப்பி என்ன செய்யுங்க? இங்க இருந்து இதை கழிங்க. அவ்வளவுதான் விஷயம். கழிச்சு செய்யுங்க பாப்போம், விட என்ன கண்டுபிடிங்க பாப்போம். புரியலையா? புரியலாட்டி கேளுங்க, திருப்பியும் சொல்றேன், நான் சொல்லித்தரேன், எனக்கு பிரச்சனை இல்லை. விளங்குதா? நான் சொல்லி கொடுத்த முறை தான். இங்க இது வரைக்கும் செஞ்ச முறை அப்படியே கீழே அப்படி ரிப்பீட் ஆகுது, அவ்வளவுதான். ரிப்பீட். ஓகே ஓகே ஓகே. புரியலாட்டி கேளுங்கம்மா, பிரச்சனையே இல்லை. எனக்கு புரியலாட்டி கேளுங்க, நான் சொல்லி தர்றேன். சிம்பிள். ஓகே, ஒரு வரியில இருந்து கட்டாயம் ரெண்டாவது வரைக்கும் வரணும். நம்ம கட்டாயம் கழிக்கிறதுக்காக வரணும். கழிக்கும் போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எஃப்எஸ் இல்ல, எஃப்எஸ் இல்லாட்டி ஐஎஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஐஎஸ் கழிங்க. கழிச்சு வர விட ரைஸ் பிளஸ்ல வந்துச்சுன்னா ரைஸ்ல போடுங்க, மைனஸ்ல வந்துச்சுன்னா ஃபால்ல போடுங்க. மேல உள்ள ஆர்எல்ல இருந்து என்ன செய்யணும்? ரைஸ்னா கூட்டி, ரைஸை கூட்டி இங்க போடணும். ஃபால்ல இருந்துச்சுன்னா ஃபாலை கழிச்சு இந்த இடத்துல போடணும். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சிச்சு தானே? சரி, இப்ப இந்த இதுக்கு என்ன விட வரும்? ரைஸா ஃபாலா? ஃபால் தான் நினைக்கிறேன். என்னது? 0.789 ஃபால்ல போடுங்க. எவ்வளவு விட வந்துச்சு? 98.777 9. அப்புறம் என்ன செய்யுங்க? இதுல இருந்து இதை கழிங்க. கழிச்சு வர விட எப்படி வரும்? ஃபால்ல தான் வரப்போகுது. இது சின்னதானம், இது பெரிய தானம். எவ்வளவு வரப்போகுது? 0.131. எவ்வளவு வரப்போகுது? இதுல இருந்து இதை கழிக்கணும். ஏன் ஃபால்ல போட்டிருக்கீங்க, கழிக்கணும். கழிச்சு எவ்வளவு வரும்? 98. 648 வரும். ஓகே, இப்ப என்ன செய்வீங்க? இதுல இருந்து இதை கழிப்பீங்க. திருப்பி இதுல இருந்து இதை கழிப்பீங்க. இதை கழிக்கும் போது வார விட என்னவா வரும்? வார விட பிளஸ்ல வருது. ஏன் இது பெரிய தானம், இது சின்ன தானம். வார விட பிளஸ்ல வருது. ரைஸ் 0.56 போடுங்க. அப்ப இதுல இருந்து இதை கூட்டுங்க. கூட்டி எவ்வளவு வரும்? 99.29. 99.209. இப்ப என்ன செய்யணும்? இங்க ஐஎஸ் இருக்கு, இங்க எஃப்எஸ் இருக்கு. ஐஎஸ்ல இருந்து எஃப்எஸ் கழிங்க. வார விட ஃபால்ல தான் வரும். 0.110. விட எவ்வளவு வரும்? லாஸ்ட் 99.099. அவ்வளவுதான் விஷயம். இதுல யாரும் புரியலையா? புரியாம எதுவும் இருக்கா? இருந்தா கேளுங்கம்மா, ப்ராப்ளம் இல்ல. விளங்குதா? புரிஞ்சு செய்யுங்க. 5th பிஎஸ் தந்திக்கு சார், எஃப்எஸ் தந்திக்கு சார். அப்ப ஏன் 1.522 இருந்து 1.557 ஆகும்? அம்மா இதுல இருந்து இதை கழிக்க முடியுமாம்மா ஸ்ட்ரெயிட்டா உள்ளத? இந்த இதைத்தான் கழிச்சிட்டீங்களேம்மா. அப்ப இதை திருப்பி கழிக்க முடியுமா? இதுல இருந்து இதை கழிக்க முடியுமா? முடியாது. என்ன சொன்னேன்? ஒரு வரி கீழே இறங்கி வரணும். ஒரு வரி கீழே இறங்கி வரணும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஒரு வரி கீழே இறங்கி வரணும் நீங்க இப்படி கட்டாயம். ஓகே, சரி. வேற என்னம்மா? வேற என்ன விஷயம்? வேற எதுவும் புரியாம இருக்கா? கேளுங்கம்மா, பயப்படாம கேளுங்க. என்னது இருக்கு? பயப்படாம கேளுங்க. கொஞ்சம் குயிக்கா கேட்டுருங்க, என்ன சார்ஜ் முடிய போது அடுத்த கிளாஸுக்கும் வச்சிருக்கோம். ஓகே, சரி. நல்ல பிள்ளைங்களா தான், நல்ல பிள்ளைங்க தானே.
9th டிபி போடணுமா? 9th டிபி போடாதீங்க. ஏன் போட தேவையில்லை? பிஎஸ் இல்ல. 9th டிபி போட தேவையில்லை நீங்க. ஓகே, இது லாஸ்ட் ரீடிங். ஓகே, அப்ப லாஸ்ட் ரீடிங் இது. டிபி போட தேவையில்லை. நீங்க பிஎஸ்ஸும் எஃப்எஸும் தந்திருந்தால் மாத்திரமே நீங்க டிபின்ற விஷயம் போடணும். அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல பிஎஸ் தந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன போடுவீங்க? இப்ப இந்த இடத்துல பிஎஸ் தாரான்னு வைங்களேன். 9வதுல பிஎஸ் தாராங்க. இந்த இடத்துல என்ன போடுவீங்க? டிபி என்னன்னு போடுவீங்க? டிபி TP2. TP2. Okay, last answer wrong. என்ன wrong? என்ன wrong? Last answer. என்ன wrong மா? Last answer. புரியல. IS இருந்து FS கழிச்சா எவ்வளவு வருது? ஏமா இந்த IFS இருந்து FS கழிச்சா எவ்வளவு வருது? எவ்வளவு மாறுது? சைவர். கொஞ்சம் இதுல இருந்து என்ன கழிச்சீங்க? சைவர் வரும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் விட விட சரி சரி. ஓகே, சாரி சாரி. 0.003 சாரி சாரி மறந்துட்டேன். Okay, 0.030. இதுல இருந்து இதை கழிச்சா எவ்வளவு வருது? கழிங்க பாப்போம். 99.209 மைனஸ் 99 சாரி 0.003 0.030. புரிஞ்சுச்சா? விட எவ்வளவு வரும்? 99.179 வரும். 179. ஓகே, 1.179 வரும். ஓகே, இப்ப எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். சாரிமா, சாரி நான் மறந்துட்டேன். 99.179. ஓகே ஓகேயா? சரி சரி. இப்ப நான் கேட்கிறேன், நம்மள செஞ்ச கணக்கு சரியானு பாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இந்த இறுதி ஆரல் இருக்கு தானே, இந்த இறுதி ஆரல்ல இருந்து ஆரம்ப ஆரல்ல கழிங்களே, என்ன பெருமானம் வருதுன்னு பாருங்க. இறுதி ஆரல்ல இருந்து ஆரம்ப ஆரல்ல கழிங்க, என்ன பெருமானம் வருது? இந்த சில நேரம் இந்த கணக்குல தானங்கள் பிள்ளைனால வரும். ஓகேயா? உண்மையாவே கணக்கு நாங்க செஞ்சது சரியானு பாக்குறதுக்கு இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிங்க. ஆரல் பக்கத்துல இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிங்க, எவ்வளவு வருது? மைனஸ் 0.821. ஓகே, இப்ப இந்த பெருமானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெருமானம் பிஎஸ் பக்கத்தை ஃபுல்லா கூட்டுங்களே. பிஎஸ் பக்கத்தை ஃபுல்லா கூட்டுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 5 2 2 4 1 5 6 2.645. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் கூட்டுங்க. கொஞ்சம் இருங்க, எஃப்எஸ் பக்கம் கூட்டுங்க. எஃப்எஸ் ஐஎஸ் இல்ல, எஃப்எஸ் கூட்டுங்க. எஃப்எஸ் கூட்டுங்க. 6 6 4 3 3.46. இதுல இருந்து இதை கழிங்க, என்ன விட வருதுன்னு பாருங்க. பிஎஸ்ல இருந்து எஃப்எஸ் கழிங்க. பிஎஸ் கொடுத்தவங்க கண்டாச்சு, எஃப்எஸ் கொடுத்தவங்க கண்டாச்சு. அதுல நாளைக்கு கழிங்க, என்ன வருதுன்னு பாருங்க. பிஎஸ்ல இருந்து தான் எஃப்எஸ் கழிக்கணும், குழம்பிடக்கூடாது. விட விடையா வருதா? இல்லாட்டி சரியா வருதா?
நானே பிரிச்சு சொல்லவா? சரியா? எஸ். சரியா வருதா? ராங்கா? ராங்கா வர சான்சஸ் இல்லையே. சரியா தானே வரும்? சரிதானே? ஓகே. இப்ப நம்ம செஞ்ச கணக்கு சரி. நம்ம செஞ்ச கணக்கு சரி. இன்னொரு முறையிலையும் காணலாம். நீங்க செஞ்ச கணக்கு ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல இன்னொரு முறை காணலாம். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான். பிஎஸ் பிஎஸ்சி இதை கூட்டுங்க, ஃபுல்லையும் கூட்டுங்க. எஃப்எஸ் கூட்டுங்க, ஐஎஸ் கூட்டிடாதீங்க. எஃப்எஸ் கூட்டுங்க. பிஎஸ்ல இருந்து எஃப்எஸ் கழிங்க, வார விட இத இறுதி ஆர்எல்ல இருந்து ஆரம்ப ஆர்எல்ல கழிக்கிறதுக்கான விடையாக வரும். இன்னொரு மாதிரி செய்யலாம் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல. ரைஸ் பக்கத்தை ஃபுல்லா கூட்டுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஃபால் பக்கத்தை ஃபுல்லா கூட்டுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ரைஸ்ல இருந்து ஃபால கழிங்க, வருதான்னு பாருங்க. ரைஸ் பக்கத்தை ஃபுல்லா கூட்டுங்க, எவ்வளவு வருது? ரைஸ் பக்கத்தை மட்டும் கூட்டுனா 1.117. ஓகே. ஃபால் பக்கம் கூட்டுங்க, ஒன்று தசம் 938 வருதா? பாருங்களேன் கொஞ்சம் போட்டோ சரியா பாருங்க. ரைஸ்ல இருந்து ஃபால் கழிச்சா விட வருதா பாருங்களேன் கொஞ்சம். வரணும், கட்டாயம் வரணும், வரும்னு நினைக்கிறேன் நான். கரெக்டா? அப்ப நம்ம செஞ்ச கணக்கு சரியா? அப்ப செஞ்ச கணக்கு சரியா? நம்ம செஞ்ச கணக்கு சரியா? இந்த கணித்தல்கள் எல்லாம் சரியான்னு பாக்குறதுக்கு இப்படிதான் செய்யணும். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்ல என்ன செஞ்சீங்க? அதே மாதிரி உல்டாவா செஞ்சிருப்பீங்க தானே? ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்ல என்ன செஞ்சிருப்பீங்க? அதே மாதிரி தான். பிஎஸ் பக்கத்தை கூட்டுங்க, எஃப்எஸ் பக்கத்தை கூட்டுங்க. பிஎஸ் அண்ட் எஃப்எஸ் கழிக்க வார பெருமானம் இறுதி எலிவேஷன்ல இருந்து ஆரம்ப எலிவேஷனை கழிக்க வார பெருமானத்தோட சமப்படும். ஓகே. ஓகே. இப்ப நீங்க இதாகி கொள்ளலாம். என்ன நோட் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க. ஓகேயோ? சரியோ? ஓகேயா? புரிஞ்சிச்சா புரியலையா?
ஓகே, நல்லா புரிஞ்சா? தனியா செஞ்சு பார்க்கணும் சார், சரியா செய்ய ஏழும் புரிஞ்சிச்சு. ஃபைனல் ஆன்சர்ஸ் ஈக்குவல் பண்ணி காட்டணுமா? ஃபைனல் ஆன்சர்ஸ் ஈக்குவல் பண்ணி காட்ட தேவையில்லை. இந்த அளவுக்கு வராதுமா, நான் திருப்பியும் சொல்றேன், இந்த அளவுக்கு பெருசாலாம் வராது. ஓகே அம்மா, இந்த அளவுக்கு பெருசா வரவே வராது. ஓகே, சின்ன ஒரு அட்டவணை தான் வரப்போகுது. இதை போட்டு குழப்பி கொள்ளாதீங்க நீங்க. ஓகே, எந்த அளவுக்கு பெருசா வரவும் வராது. ஓகே, நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே சரி, குயிக்கா விட முடியுமா சார்? ஏன் கஷ்டமா இருக்கா? எனக்கும் இங்க கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு அந்த கிளாஸையும் நான் இதாக்கிட்டேன். அடுத்த கிளாஸ் ஒன்று இருந்துச்சு, அதையும் இப்போ கேன்சல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே சார்ஜும் இல்லை லேப்டாப்ல. என்ன பண்ண, ஸ்ரீலங்காவோட நிலைமை அந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. ஓகே சரி, நான் இப்போ இன்னைக்கு போதுமா? ஓகே, அடுத்த கிளாஸ் நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரான விஷயங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறதுக்குண்ணா. சரியா? நீ போதுமா இல்லாட்டி பாப்போமா? போதுமா? அவ்வளவு போரா இருந்துச்சா எனக்கு? சரி, கொஞ்சம் பாத்துருவோமா இன்னைக்கு? ஓகே, நீ கொஞ்சம் பாத்துருவோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா லெப்ட்ல சார்ஜ் இருக்கு. ஓகே, கொஞ்சம் பாத்துருவோம். ஓகே, இதை மட்டும் பாருங்கம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி. ஓகே, அடுத்த கேள்விதான். செம்ம கேள்வி ஒண்ணு. இந்த கேள்வி செம்ம கேள்வி ஒண்ணு. இந்த கேள்வி நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே சரி, இப்போ இது ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட். ஓகே, ஈஸியா இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், சரிதானே? இதை பத்தி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈஸி. இது ரொம்ப ஈஸி. இதுல கணக்கு ஒன்றும் தாரேன் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே சரி, ஓகே. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்களா இருந்தா, இதுல எழுத போறீங்க. ஓகே, சம உயர இடைவெளி ஆயிடை, கான்ட்ரா இன்டர்வல்னு சொல்லுவோம். கான்ட்ரா இன்டர்வல்னா என்னது? சிஐன்னு சொல்லுவோம். சம உயர இடைவெளி ஆயிடைனா என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லுவீங்க பாப்போம்? மைக் ஆன் பண்ணவா? யாராவது சொல்ல முடியுமா? சம உயர இடைவெளி ஆயிடைனா என்னது சொல்ல முடியுமா யாராவது? ஒன் பண்ணி சொல்றேன்னா சொல்லணும். ஒன் பண்ணி வச்சிருக்கேன், சொல்றேன்னா சொல்லணும். நீங்க சொல்றேன்னா சொல்லலாம். சம உயர இடைவெளி அடுத்தடுத்த சம உயர கோடுகளுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம் சார். ஓகே, வெரி குட். ஓகே, சரியான வரைவிலக்கணம். ஓகே, அடுத்தடுத்த சம கோடுகளுக்கு இடையிலான நிலைக்குத்து உயரம். சரி, சோ எழுதி கொள்ளுங்கம்மா. நான் சொல்றதை எழுதுங்க. சம உயர இடைவெளி ஆயிடை என்றால் என்னன்னு கேட்டா நான் சொல்றதை எழுதிக்கோங்க. ஓகே, இல்லாட்டி காட்டவா உங்களுக்கு? ஓகே, நான் இதை காட்டிடுறேன். டியூட்ல காட்டா சரி தானே, விளங்கும் தானே? சரி, இங்கேயோ வச்சிருந்தேன், மறந்துட்டேன்.
கொஞ்சம் இருக்குமா, அப்படி இருங்க. கொஞ்சம் இருங்கம்மா, நான் அந்த நோட்ஸ் தான் தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க. எல்லாருக்கிட்டையும் நோட்ஸ் இருக்கா? அந்த அனுப்புற நோட்ஸ் கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இருங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் மினிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டக்குன்னு அனுப்பிடுறேன். நானே சொல்லவா? நோட்னா இல்ல, இந்த நோட் இங்க இந்த இதுல டியூட்ல இல்ல. நானே சொல்லிடுவா? அப்ப எழுதுறீங்களா? ஓகே, சரி, ஓகே. இப்ப நான் வரேன். ஓகே, ஜஸ்ட் a minute. இந்த இருக்கு. ஓகே, இருந்துச்சு. சரி, இதுல பாருங்க, சமோயர படமாக்கலின் போது பயன்படுத்தப்படும் கலை சொற்கள். சொல்லுவோம். அதாவது சமோயர இடைவெளி, சமோயர இடைவெளி சொல்லுவோம். கான்டென்ட் இன்டர்வல்னு சொல்லுவோம். சிஐன்னு சொல்லுவோம். சமோயர இடைவெளி ஆயிடுன்றது என்ன கேட்டீங்களா இருந்தா, ஒரு படத்துல
அடுத்தடுத்து அமைந்துள்ள 2 சமோயர கோடுகளுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு படம் ஒன்றின் யாதாயினும் ஒரு படம் ஒன்றின் அடுத்தடுத்து அமைந்துள்ள 2 சமோயர கோட்டு மட்டங்களுக்கு இடையிலான அல்லது கோடுகளுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம், அதாவது சமோயர இடைவெளி ஆயிடு. நோட் பண்ணிக்கோங்க. சமோயர இடைவெளி ஆயிடு என்பது அடுத்தடுத்து அமைந்துள்ள 2 சமோயர கோட்டு மட்டங்களுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம் சமோயர இடைவெளி ஆயிடு. சமோயர இடைவெளி ஆயிடு என்றது ஒரு படம் ஒன்றின் யாதாயினும் ஒரு படம் ஒன்றின் அடுத்தடுத்து அமைந்துள்ள 2 சமோயர கோட்டு மட்டங்களுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம், இதுதான் சமோயர இடைவெளி ஆயிடு. ஓகேமா? சரி, அடுத்தது கிடைத்தூர சமவெளி. கிடைத்தூர சமவெளி. கிடைத்தூர சமவெளினா என்னன்னு கேட்டா சிம்பிள். ஓகே, கிடைத்தூர சமவெளின்றது ஹாரிசான்டல் ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம். கிடைத்தூர சமவெளி இது என்னன்னா சமோயர கோட்டு படம் ஒன்றுல அடுத்து வருகின்ற 2 சமோயர கோடுகளுக்கு இடையிலான கிடைத்தூரம். எப்படி? கிடைத்தூரம் தான் என்னது? கிடைச்சமவெளி. நிலைக்குத்து தூரத்தை சமோயர இடைவெளி ஆயிடுன்னு சொல்லுவோம். கிடைத்தூரத்தை கிடைச்சமவெளின்னு சொல்லுவோம். அப்ப படித்திறன் காணும் போது படித்திறன் என்னது அப்படி கேட்டா நிலைக்குத்து கூறின் கீழ் கிடைக்கூறு. எப்படி? நிலைக்குத்து கூறின் கீழ் கிடைக்கூறு. சிம்பிள். என்ன சொன்ன? சமோயர இடைவெளி ஆயிடு என்றது யாதாயினும் ஒரு படம் ஒன்றின் அடுத்தடுத்து அமைந்துள்ள 2 சமோயர கோட்டு மட்டங்களுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம் தான் சமோயர இடைவெளி ஆயிடு. ஓகேயா? சரி, கிடைத்தூர சமவெளினா என்னது? சமோயர படம் ஒன்றுல அடுத்து வருகின்ற 2 சமோயர கோடுகளுக்கு இடையிலான கிடைத்தூரம் தான் கிடைச்சமவெளி. படித்திறன் கேட்டா இங்க மேல கண்டிருக்கீங்க, இது கீழே சமோயர இடைவெளி ஆயிடியின் கீழ் கிடைத்தூர சமவெளி, அதாவது நிலைக்குத்து கூறின் கீழ் கிடைக்கூறு. இங்க பாருங்க போட்டிருக்கு. நிலைக்குத்து கூறுனா என்ன படிச்சிருக்கீங்க? சமோயர இடைவெளி ஆயிடு, கான்டைன்டவல். ஓகேயா? கான்டைன்டவல் படிச்சிருக்கீங்க. கிடைக்கூறுனா என்ன படிச்சீங்க? ஹாரிசான்டல் ஈக்குவலன்ட்னு படிச்சீங்க. ஹாரிசான்டல் ஈக்குவலன்ட்னு படிச்சீங்க. ஓகேயா? புரிஞ்சா? அப்ப புரிஞ்சா எல்லாருக்கும்? புரிஞ்சாமா? ஓகே, இப்ப கணக்கு மூலம் பார்ப்போமா? கணக்கு மூலம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே, கணக்கு மூலம் பார்ப்போம். ஓகே, கணக்கு மூலம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் புரிய வாய்ப்பு இருக்கு. ஓ, கணக்கு ஒண்ணு பார்ப்போம். இருங்க. கணக்கு கிரேடியன்ட்டுக்கு என்ன சொன்னீங்க? கிரேடியன்றது படித்திறன். ஓகே, படித்திறன்றது நிலைக்குத்து கூறின் கீழ் கிடைக்கூறு. ஓகே, படித்திறன்றது நிலைக்குத்து கூறின் கீழ் கிடைக்கும். சரி, ஓகே. இதுல பார்த்தா உங்களுக்கு விளங்கும் தானே? சமயர கோடு நான் என்னன்னு கொடுத்துருக்கேன். சமயர கோட்டு படமாக்கலின் போது கலை சொற்கள் இங்க பாருங்க. சரிதானே? அப்ப கேட்பாங்க உங்களுக்கு தேச படத்துல சமோயர இடைவெளி என்று மாறிலின்னு கொடுத்துருக்காங்க. சரி, கேட்பாங்க உங்களுக்கு கூற்றொன்று கொடுப்பாங்க. தேசப்படம் ஒன்றில் சமோயர இடைவெளி என்பது மாறிலி ஆகும். ஓகே, மாறிலி என்பது மாறாத பெருமானம் என்று. ஓகே, சோ அப்ப நோட் பண்ணிக்கோங்க. சமோயர இடைவெளி ஆயிடு என்பது தேசப்படம் ஒன்றில் மாறிலி, அது மாறிலி. ஓகே, சோ சமோயர இடைவெளி ஆயிடுன்னா என்னன்னு பார்த்துட்டோம். படித்திறன்னாவும் என்னன்னு பார்த்துட்டோம். கிடைத்தூர சமவெளினாலும் என்ன பார்த்துட்டோம். ஓகே, இப்ப பாக்குறது இதுக்கு சொல்லுங்க. இதுதான் கேமே உங்களுக்கு. சமோயர இடைவெளி ஆயிடு எவ்வளவு? சொல்லுங்க பாப்போம். சமோயர இடைவெளி ஆயிடுன்னா என்னது? அடுத்தடுத்த 2 சமோயர கோடுகளுக்கு இடையிலான கிடைத்தூரம் தான் சமோயர இடைவெளி ஆயிடு. அப்ப சமோயர இடைவெளி ஆயிடு எவ்வளவு? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும்.
100 மீட்டர். வெரி குட். எப்படி 100 மீட்டர் போட்டீங்க? எப்படி 100 மீட்டர் போட்டீங்க? வெரி குட். எப்படி 100 மீட்டர் போட்டீங்க? எஸ். எப்படி? அதாவது சமயர் இடைவெளி ஆயிடன் என்னது? ஒரு படம் ஒன்றில், யாதாயினும் ஒரு படம் ஒன்றில் காணப்படக்கூடிய 2 சமர கோடுகளுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம். அதாவது இப்ப 400ல இருந்து 500 கழிக்கணும். சரி, 300 கழிக்கணும். எவ்வளவு? 100 மீட்டர். இல்ல 500ல இருந்து 400 கழிங்க. 100 மீட்டர் கட்டாயம் வரும். சமயர் இடைவெளி ஆயிடுன்றது அதுதான். கிடைத்தூர சமவெளின்னா என்னது? இப்பதான் கேம் இருக்கு உங்களுக்கு. கிடைத்தூர சமவெளின்றது என்ன கேட்டீங்கன்னா, அது அவங்க குறிப்பிட்டு கேட்பாங்கம்மா. கிடைத்தூர சமவெளி பாத்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்டு கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஏக்கும் சிக்கும் இடையிலான கிடைத்தூர சமவெளி எவ்வளவுன்னு கேட்பாங்க. எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். ஏக்கும் சிக்கும் இடையிலான கிடைத்தூர சமவெளி என்னன்னு கேட்பாங்க. என்னது? கிடைத்தூர சமவெளினா என்னது? 2 சமர் கோடுகளுக்கு இடையிலான என்னது? கிடைத்தூரம். இப்ப நான் கேட்கிறேன் ஏக்கும் சிக்கும் இடையிலான கிடைத்தூரம் எவ்வளவு? 800 மீட்டர். வெரி குட். 800 மீட்டர். இப்ப ஏக்கும் பிக்கும் இடையிலான கிடைத்தூர சமவெளி எவ்வளவு? ஏக்கும் பிக்கும் இடையிலான கிடைத்தூர சமவெளி எவ்வளவு? 300 மீட்டர். ஓகே. பிக்கும் சிக்கும் இடையிலான கிடைத்தூரம், பிக்கும் சிக்கும் இடையிலான கிடைத்தூரம் 500 மீட்டர். அப்ப ஏக்கும் சிக்கும் இடையிலான கிடைத்தூரம் கேட்டா ரெண்டையும் கூட்டுங்க, 800 மீட்டர். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இப்ப கேட்கிறேன், நான் கேட்கிறேன், நல்லா பதில் சொல்லுங்க. ஏபி புள்ளிகளுக்கு இடையிலான படித்திறன் கேட்டுரு. டக்குனு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஏபி புள்ளிகளுக்கு இடையிலான படித்திறன் டக்குனு கணிங்க பார்ப்போம். படித்திறன் சமன் என்னது? சமோயர இடைவெளி ஆயிடின் கீழ் கிடைத்துற சமவெளி. திருப்பியும் சொல்றேன், இது மாறுபடும். சாரி, இது மாறுபடாது. நிலைக்குத்து தூரம் இருக்குதானே, இது மாறுபடாது. ஆனா கிடைத்தூரம் மாறுபடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைக்குத்து தூரம் மாறுபடாது, கிடைத்தூரம் மாறுபடும். சோ படித்திறன் கேட்டா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நிலைக்குத்து கூறின் கீழ் கிடைக்கூறு. படித்திறன் சமன்பாடு என்ன? நிலைக்குத்து கூறின் கீழ் கிடைக்கூறு. அதாவது சம உயர இடைவெளி ஆயிடையின் கீழ் கிடைத்தூர சமவெளி. இப்ப உங்களுக்கு கேட்கிறாங்க ஏபி புள்ளிகளுக்கு இடையிலான படித்திறன். அப்ப சம உயர இடைவெளி ஆயிடை ஒண்ணு தானே, எல்லாருக்கும் ஒண்ணு தானே, 100 மீட்டர் போட்டாச்சு. ஏபி புள்ளிகளுக்கு இடையிலான படித்திறன். அப்ப கீழே என்ன போடுவோம்? 300 மீட்டர் போடுவோமா, 800 மீட்டர் போடுவோமா, 500 மீட்டர் போடுவோமா? இந்த கீழே வெரி குட். எவ்வளவு போடுவோம்? 300 மீட்டர். இப்ப படித்திறன் கொடுக்குற நேரம் தசத்துல எல்லாம் கொடுக்காதீங்க. ஓகே, 1/3 கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? 1/3. இதுதான் படித்திறன். இப்ப பிசி புள்ளிகளுக்கு இடையிலான படித்திறன் காணுங்க பார்ப்போம். டக்குன்னு பிசி புள்ளிகளுக்கு இடையிலான படித்திறன் காணுங்க பார்ப்போம். என்னது? 1/5. வெரி குட், வெரி குட். ஓகே, அவ்வளவுதான் விஷயம். இதுதான் கேள்வி. இவ்வளவுதான் கேட்பாங்க. 1/5 முடிஞ்சா? ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் கேள்வி. இது 2020 மாடல் பேப்பர்ல வந்து கேள்வி. புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சோ? புரிஞ்சிச்சோ? ஓகே, நல்லா புரிஞ்சுது தானே? ஓகே, நல்லா புரிஞ்சிச்சு. ஓகே, இனி கேள்வி வந்தா செய்யணும். ஓகே, சரி, இதோட கிளாஸ் முடிப்போம் தான் நம்ம. ஓகே, சோ இது கிளியரா வந்து விளங்கிச்சு தானேம்மா? விளங்காதவங்க யாரும் இருக்கீங்களா அதுல? இதோட கிளாஸ் முடிப்போமே, நான் எனக்கும் இதாகுது. ஓகே, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ அடுத்த கிளாஸ் நாளைக்கு கிளாஸ் இருக்கும், கட்டாயம் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, யோசிக்க தேவையில்ல. ஓகே ஓகே. ஸோ புரிஞ்சுதானே? புரியாத யாரும் இருந்தா சொல்லலாம். நீங்க எதுவும் புரியாம இருக்கா? ஓகேயா? புரிஞ்சுட்டா? புரியாதவங்க யாரும் இருந்தா சொல்லலாம்.
ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகே.